வீடியோவில் பச்சை பயிறுடன் அரை கப் வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதுவே 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை ஒட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அலசி தண்ணீரை வடிகட்டி வந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 மணி நேரம் கூட ஊற வச்சு நல்லா ஊறி இருந்தால் தான் சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்ல மைய அரைபடும். இப்போ ஊற வச்ச பயிர் எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க. அதிக தண்ணி சேர்த்துற வேண்டாம், கரெக்டாக தோசை மாவு பத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. மாவு ரெடியாக எடுத்து இதில் ஈனோ சோடா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க. அதிக நேரம் ஊற வைக்கவும் வேண்டியதில்லை. அரைச்ச உடனேவே சுடலாம். இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப சாஃப்டாக நல்ல சுவையாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதுக்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு, மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. நம்ம பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம், அதோட காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. வெஜிடபிள் ஸ்டஃபிங் எடுத்து உங்கள் கிட்ட எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். தவா நல்லா சூடானதும் துணியால் தொடச்சி எடுத்துட்டு 1/2 கரண்டி அளவு மாவு ஊற்றி ரொம்ப மெலிசாக தீத்தாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தீத்திக்கங்க. ஊத்தாப்பெல்லாம் சுட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. சுற்றிரும் எண்ணெய் விட்டு இதில் நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை மேலாப்பில் தூவிடுங்க. பரவலாக இது மாதிரி தூவிட்டு கரண்டியால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் சேர்ந்து வெந்து வரும். இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு 30 செகண்ட் ஆனதும் திறந்துடுங்க. திறந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிளாக வதக்காமலே சேர்த்துருக்கோம், அதனால தான் மூடி வச்சுருக்கோம். நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டு ஒரு சைடு செவந்ததும் எடுத்துடலாம். நல்ல மேலே மொருவலாக உள்ள சாஃப்டாக வெஜிடபிள்லாம் சேர்த்து ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறலாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவைப்படாது. சாப்பிடவே அருமையாக இருக்கும். சுட்டு வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.